1 மணி நேரமா உள்ள இது என்ன டாய்லெட்டா இல்ல உங்க வீடா? வெளில வாயா. எக்ஸ்கியூஸ் மீ, டெய்லி காத்தால கியூல நிக்கிறச்சதான் நாமெல்லாம் ஷவுட் பண்றமே ஒழிய பின்னால இந்த பிரச்சனை நாம யாருமே சீரியஸா எடுத்துக்கிறது இல்லையோ ஐயோ அப்படின்னு நான் டவுட் பண்றேன். மாமா, வில்லேஜ்னா பரவாயில்ல, அவ பிரியப்பட்ட இடத்துல உட்கார்ந்துன்றா. சிட்டில அந்த மாதிரி முடியறதா? ஆனா இதுக்காக டெய்லி வில்லேஜ் போறதுங்கிறது ஒரு ப்ராப்ளம் தானே. தம்பி, நானே தர்ம சங்கடத்தை தவிச்சிட்டு இருக்கேன். தத்துவம் பேசுறியே. சிங்கிள் பெட்ரூம் பிளாட்னு சொன்னேனே தவிர சிங்கிள் டாய்லெட் காலனின்னு சொல்லவே இல்லையா? யாரு? ஐயோ என்னது எங்கங்கானும் போறே சார்? வீட்டுல காப்பிக்கு சுத்தமா சக்கரே இல்ல சார். 2 சக்கரை வாங்கிட்டு ஓடிடுறேன். சக்கரை வாங்க இங்க எதுக்கு வரேன்? ரேஷன் கடைக்கு போகும். ஏப்பா இது ரேஷன் கடை தானே? என்ன உளறேன்? காலனிக்குள்ள எதுக்கான ரேஷன் கடை? கவுண்டல். ஏன் சார் இப்படி கடுப்பா பேசுறீங்க? யாரா கடுப்பா பேசுறது? நான் கடுப்பா பேசுறேன். செவ்வாய்க்கிழமை கையெடு வயலன்ஸ். தம்பி, நீ முதல்ல பேண்ட் ஷர்ட் எல்லாம் போட்டு இங்க வந்தே தப்பு. போதாக்குறை கையில பையெல்லாம் எடுத்துட்டு இங்க நாங்க சொம்பு வாளியோட என் கியூ நிக்கிறோம். புரிஞ்சுக்க வேண்டாமா? போங்க செம்பு பக்கெட் எதுக்காண்டி கூட வந்திருக்கீங்க? செம்புல பாமாயில் பக்கெட்ல கோலம் வாங்க தானே வந்திருக்கீங்க. அந்த மாதிரி பையில சக்கரை வாங்க வந்திருக்கேன். வாங்க போக மாட்டேன். சொம்புல எனக்கு சொல்லுடா ராஜா. அவர் ஜலத்தை நீ கொட்டிட்டியாடா? காலங்காத்தால அசிங்கமா இங்க இருந்து சத்தம் போட்டுருக்கீங்க சார். நியாயத்தை நீங்களே கேளுங்க சார். சக்கரை வாங்கிட்டு போலான்னு வந்தேன் சார். விட மாட்டேங்கிறாங்க சார். உங்க எல்லாம் சக்கரை வாங்க இங்கயா? ஏண்டா, காலையில எங்க போறோம்னு தெரியல, யாருகிட்ட பேசுறோம்னு தெரியல. நீ ஒரு மனித ஜென்மமா வாழ்ந்துட்டு இருக்க. அவனை விடுங்க. அடுத்த நிமிஷம் என்ன அவங்க துடிச்சுக்கிட்டு இருக்கோம். இதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்க. நீங்க கர்மத்துக்கெல்லாம் நான் தான் வழி சொல்லணுமா? ஏன் எங்களாண்ட சப்ஸ்கிரிப்ஷன் வாங்குற? எது இதுக்கா? எல்லாத்துக்கும் நான். நீங்க தான் ஒருத்தருக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். அது எப்படிங்க? என்னடா எப்படிங்க? ஏடா, காலையில வந்தா இங்க கூட்டமாக தெரியுதுல, அப்புறம் என்ன டெய்லி வரீங்க? ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வர வேண்டியதானே? இந்த ஐடியா எல்லாம் வேண்டாம். வேற ஏதாவது வழி சொல்லுங்க. நீங்க என்னத்த போய் வழி சொல்லுங்க. அதுக்காக இங்கேயே நிக்க முடியலையே. என்ன எவ்வளவு நேரம் வராம பாரு. டேய், ஏண்டா நீ ஒருத்த உள்ள போய் 1 மணி நேரம் குடும்பம் நடத்திட்டு இருந்தா மத்தவெல்லாம் அவதி பண்ண மாட்டா? கொஞ்சம் யோசிச்சு பாத்தியா? என்னடா அது? இங்கிலீஷ் பேப்பருங்க. இங்கிலீஷ் தெரியுமா உனக்கு? தெரியாதுங்க. அப்புறம் எதுக்கு எடுத்து போனேன்? பழகி போயிடுச்சுங்க. என்னடா பழகி போச்சு? என்ன பெரிய பில் கிள்றேன்? இங்கிலீஷ் பேப்பர்லாம் பாத்ரூம் போக முடியாதா? இங்க வாங்கோ, இங்க வாங்கோ. பெரியவரே, உங்களுடைய அவதி எனக்கு புரியுது. இந்த காலனியினுடைய செக்ரட்டரிங்கிற முறையில நாளைக்கே இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டுறேன். தேங்க்யூ. அதாவது உள்ளேயே ஒருத்தனை காவலுக்கு நிறுத்திடுறேன். உள்ளே? ஆமா. அது மட்டும் இல்ல, எஸ்டிடி புத்துக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒரு மிஷினை மாட்டிடுவோம். 3 நிமிஷத்துக்கு மேல எவனாவது வேஸ்டா உட்காந்துருந்தான்னா அது பி பி பின்னு சத்தம் போடும். கிக்கி கிக்கின்னு அவன் அப்படி இருந்தானே. 3 நிமிஷத்துக்கு மேல உட்காந்துருந்தான்னா உள்ள இருக்கானே அவ உட்காந்துருக்க தூக்கி வெளியில போட்டுருவான். எப்படி நம்ம ஐடியா? டாய்லெட்டோட கேவலமா இருக்கு. ஒருத்தன் உட்கார்ந்து இருப்பானா, அவன ஒருத்தன் நின்னு அதே அறையில பாத்துட்டே இருப்பானா. கல்ச்சர்ல உமக்கு என்னையா உளறற? உனக்கு கல்ச்சர்ல உனக்கு கல்ச்சர் வேண்டி கிடக்கு. அடுத்த எலெக்ஷன் வரட்டும், நீ பெரிய செக்ரட்டரியா, நான் நிக்கிறேன். எங்க பாத்ரூம் கியூல 10 நிமிஷம் நிக்க முடியல, நீ எலெக்ஷன் நிக்கிறியா? போயா. கமலா, கமலா இடிச்சுடுத்துடி. ஐயோ, ஏன் அங்க போனே? அங்கதானடி போகணும். தலை இழுத்து. என்ன ராஜா, வருத்தமா இருக்க? அம்மாவே நினைச்சிட்டு இருக்கியா? நீயும் மத்த பசங்க மாதிரி ஓடி ஆடி சிரிச்சு விளையாடணும், பழசே நினைச்சிட்டு கூடாது. நான் உன் கூட இருக்கேன்ல, உனக்கு எந்த குறையும் வராம நான் பாத்துக்குவேன். ஏய் சிரி, ஏய் சிரி 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 சிரி. என் ராஜு இன்னைக்கு உயிரோட இருந்திருந்தா உன்ன மாதிரி தான் இருந்திருப்பான். அவனுக்கு என்னெல்லாம் செய்யணும்னு ஆசைப்பட்டனோ அதில் நான் உனக்கு செய்ய. சார் வணக்கம் சார். எஸ், யார்ப்பா நீ? என்ன வேணும்? என் பேர் சூர்யா. இந்த ஸ்கூலுக்கு பிள்ளைங்களை ரிக்ஷால கொண்டு விட்டுட்டு இருக்கேன். சரி. அது இந்த ஸ்கூல்ல எல்லா பிள்ளைங்களும் நல்லா படிக்கிறாங்க சார். தமிழ்நாட்டில் இந்த ஸ்கூலுக்கு ரொம்ப நல்ல பேரு சார். அந்த விஷயத்தை சொல்லு. சார், என் பிள்ளைங்க இந்த ஸ்கூல்ல சேர்ந்து படிக்கணும்னு ஆசைப்படுறான் சார். சார், அவனுக்கு 3ஆம் கிளாஸ்ல சீட் வேணும் சார். நல்லா படிப்பான் சார். சார், மெட்ராஸ் ஷெரீஃபா இருந்தாரு வேணுகோபால். அவரோட பேரனுக்கு இங்க சீட் வேணும்னு 4-5 நாளா போன் பண்ணிட்டு இருந்தாரு. அட்மிஷன் முடிஞ்சு போச்சுன்னு நான் சொல்லிட்டேன். கரெக்ட் தானம்மா? நம்ம ஸ்கூல்ல தான் அட்மிஷன்லாம் முடிஞ்சு போச்சே. சீட் ஒண்ணும் இல்ல, நீ போலாம். வணக்கம் சார். கேட்ட முடிப்பா.
வணக்கம் சார். உனக்கு வேற வேலை இல்ல? அட்மிஷன் எல்லாம் முடிஞ்சு போச்சு, சீட் கிடையாதுன்னு சொன்னேன்ல. ஏன் போற இடத்துக்குலாம் பின்னாடியே வர்ற? ஒரு தடவை சொன்னா புரியாது உனக்கு? எத்தனை நாள் வந்தாலும் எவ்வளவு நேரம் இங்க நின்னாலும் உன் பையனுக்கு இந்த ஸ்கூல் அட்மிஷன் கிடையாது. சார் அப்படிலாம் சொல்லாதீங்க சார். நல்லா படிக்கிற பையன் சார். 2ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்சிருக்கான் சார். சார் அவன் இங்கிலீஷ்ல நல்லா பேசுவான் சார். ஏன் தமிழ்ல தானே சொல்றேன், ஏன் அது புரிஞ்சுக்க மாட்டேங்கிற நீ? முதல்ல இங்க வெளியே போ. சார் அவன் ஒரு வருஷம் ஸ்கூலுக்கே போல சார். மாட்டேன்னு சொல்லிடாதீங்க சார். பெத்த பிள்ளை ஒரு வருஷம் ஸ்கூலுக்கு அனுப்பாம இருந்துட்டு இப்ப வந்து அட்மிஷன் கேக்குற நீ. உனக்கு இந்த ஸ்கூல்ல அட்மிஷன் கிடையாது. சார் அவன் என் பையன் இல்ல சார், அனாதை சார். பரிதாபப்படுறீங்களா? அவன் அனாதைன்னு சொல்லி சீட்டு கேட்க வேண்டாம் நினைச்சேன். ஆனா சொல்ல வச்சிட்டீங்க. 4 பேருக்கு சோறு போடுறதை விட ஒருத்தர் படிக்க வைக்கிறது எவ்வளவு மேலுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அதனாலதான் அவனை படிக்க வைக்கலாம்னு நினைச்சேன். ஏன் சார், நானும் கார்ல வந்து இறங்கி சீட்டு கேட்டிருந்தா எனக்கு சீட்டு கொடுத்துருப்பீங்களா சார்? சார் படிக்கிற பசங்களுக்குள்ள வித்தியாசம் பார்க்க கூடாது தானே யூனிஃபார்மே போடுறோம். அப்புறம் எதுக்கு சார் சீட்டு கொடுக்கும்போது மட்டும் ஆளை பார்த்து கொடுக்குறோம்? சார் இதையும் மீறி ஒரு பையனுக்கு தகுதி இருந்துச்சுன்னா அவங்க அப்பா அம்மா படிச்சிருக்காங்களான்னு கேட்கிறோம். அப்பதான் சீட்டு கொடுப்போம்னு சொல்றோம். சார் படிக்கணும்னு ஆசைப்பட்டு வர்றவங்களுக்கு முதல்ல படிப்பு சொல்லி கொடுப்போம் சார். அவன் என்ன ஜாதி, என்ன மதம், என்ன குலம் கோத்திரம், அவன் ஏழையா பணக்காரனா இதெல்லாம் பார்க்க வேண்டாம் சார். நல்லா இல்ல சார். இவனை ஒரு கலெக்டராவோ டாக்டராவோ ஆக்கணும்னு வழக்கில் நான் வேணா ஆசைப்படலாம் சார். ஆனா நீங்க ஆசை பண்ணணும்னு அவசியமே இல்லை சார். எவ்வளவு பெரிய மனசுப்பா உனக்கு. ஒரு அனாதை பையனுடைய படிப்புக்காக எவ்வளவு தூரம் கெஞ்சினேன். உனக்கு சீட் கொடுக்கறேன். ஆனா வர 10ஆம் தேதிக்குள்ள 15,000 ரூபாய் பணம் கட்டணும். முடியுமா? உங்க நல்ல நோக்கத்தை புரிஞ்சுக்காம நான் அன்னைக்கு பேசிட்டேன். அத மனசுல வச்சுக்காம நான் உதவி செஞ்சா ஏத்துப்பீங்களா? இல்ல சொல்லுங்க, நான் வேணா பிரின்சிபல் கிட்ட பேசி பார்க்கட்டுமா? சூர்யா. ஏற்கனவே வாங்கியாச்சே. இல்ல சார் நான் இப்பதான் வரேன், வாங்கல. லெட்ஜர்ல வாரியா சைன் போட்டுக்க. இல்ல சார் நான் இன்னும் வாங்கல, சத்தியமா இன்னும் வாங்கல. சைன் போட்டது யாரியா? சார் நான் கோகுலம் காலனி சூர்யா. கோகுலம் காலனியா இருந்தானே எங்க இருந்தா எனக்கு என்ன? லெட்ஜர்ல கையெழுத்து போட்டு பார்த்தே இல்ல? போயா. சார் 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 நான் நைட் ஷிஃப்ட்ல பண்ணிருக்கேன் சார், உங்களுக்கு தெரியும் சார். சொல்லுது அதுதான், லெட்ஜர்ல கையெழுத்து போட்டு பார்த்தே இல்ல? சார் சார் வேற யாரும் என் பேர்ல கையெழுத்து போட்டு வாங்கியிருப்பாங்களா? நான் தான் வாங்கினேன். நீங்க வாங்குனீங்களா? எதுக்கு? இங்க புதுசா யார் வேலைக்கு சேர்ந்தாலும் 2 வார சம்பளத்தை யூனியன் எடுத்துக்கோ. அதான் இங்க சட்டம். சட்டம் ஒரு பக்கம் இருக்கட்டும் சார், பையன் படிப்புக்காக கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச பணம் கொடுத்துருங்க. தர முடியாது சொல்றல. பையன் படிப்புக்காக கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச பணம், பணத்தை வாங்காம போக முடியாது. கொடுத்துரு. என்னையா சொன்னதை திரும்ப திரும்ப சொல்றீங்க? வேணுமா? இந்த போரிக்கை எத்தனை போ.
அட்மிஷன் எல்லாம் ஓகேப்பா. நாளைக்கே பையனுக்கு யூனிஃபார்ம் போட்டு ஷூ எல்லாம் போட்டு ஸ்கூல்ல கொண்டு சேர்த்துரு. தேங்க்யூ சார். அது ஒண்ணுடா நேத்தண்ட ஒண்ணுல இத பார், இனிதான் முதல் நாள் ஸ்கூலு, ஒழுங்கா நடந்துக்கணும், நல்ல பேர் வாங்கணும், நீதான் கிளாஸ்ல ஃபர்ஸ்டா வரணும். மத்தியானம் சாப்பாடு பையில வச்சிருக்கேன், மிச்சம் வைக்காம சாப்பிட்டுறேன்னு. அப்புறம் சாயந்தரம் வரதுக்கு முன்னாடி என்னென்ன புக்ஸ் வாங்கணும், என்னென்ன நோட் புக்ஸ் வாங்கணும்னு டீச்சர் லிஸ்ட் போட்டு வாங்கிட்டு வந்துரு. சாயந்தரம் வாங்கிட்டு வந்துடலாம். நல்லா படிக்கணும்னா போய்க்கோ போய்க்கோ. ஸ்கூல்ல சேர்க்கறதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டாரு, புக்ஸ் எல்லாம் வாங்கணும்னா இன்னும் எவ்வளவு கஷ்டப்படுவாரு. நான் செய்ய போறது திருட்டுதாயா, என்ன மன்னிச்சிடு. மெதுவா மெதுவா. என்ன இவ்வளவு அவசரமா வந்து ஏறுற? ஆமா, உனக்கு இந்த ஸ்கூல் பிடிச்சிருக்கா? எல்லாம் பிடிச்சிருக்கு, சீக்கிரம் போ. ஆமா, பசங்க நல்லா பழகுறாங்களா? நல்லா பழகுறாங்க, சீக்கிரம் போ. அம்மா, டீச்சர்லாம் ஒழுங்கா பாட சொல்லி தராங்களா? நல்லா சொல்லி தராங்க, சீக்கிரம் போய். போறேன் போறேன் போறேன். டேய், நான் பிரின்சிபல்ட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்துடுறேன். ஐயோ, அதெல்லாம் நாளைக்கு சொல்லிக்கலாம், சீக்கிரம் வண்டி எடு. ஓ, புக்ஸ் வாங்குற அவசரத்துல இருக்கியா? அதுவும் போலாம் போலான்னு சொல்றேன். வாங்க வேண்டாம், எங்க கிளாஸ்ல எல்லா பைக்கிட்டையும் எக்ஸ்ட்ரா புக் இருந்தது, அதனால ஆள் கொண்டு ஒண்ணு எனக்கு கொடுத்துட்டாங்க, அதனால வாங்க வேண்டாம். எல்லாம் நல்ல பசங்க, எல்லாருக்கும் பிடிக்கும்டா. என்ன சார் அநியாயமா இருக்கு? 3ஆம் கிளாஸ் புக்ஸ் எல்லாம் திருட்டு போயிருக்கு. திருட்டு போனது எல்லாமே 3ஆம் கிளாஸ் புக்ஸா? ஆமா சார். இது வரைக்கும் இந்த மாதிரி திருட்டு நடந்தது இல்ல. என்ன ஏதுன்னு நான் விசாரிக்கிறேன். ஒரே நாள்ல இத்தனை புக்கு திருட்டு போயிருக்குன்னா யார் திருடிப்பாங்க சார்? எல்லா ஸ்கூல்ல படிக்கிற பசங்களா தான் இருக்கும், வேற யார் திருடி இருப்பாங்க? ஒழுங்கா படிக்கணும், உருப்படியா வளரணும்னு உன்னை பள்ளிக்கூடத்தை கொண்டு போய் சேர்த்தனே. எதுக்கு அங்க போய் புக்ஸ் எல்லாம் திருடுறதுக்கா? நீ யாரு? உனக்கு எனக்கு என்ன உறவு? உன்னை எங்கேயோ பார்த்த, என்ன அறியாம உன் மேல பாசத்தை வளர்த்துக்கிட்ட. அர்த்தமே இல்லாம இருந்த என் வாழ்க்கையில நீ வந்ததும் அர்த்தம் வந்துருச்சுன்னு சந்தோஷப்பட்டேன். உனக்கு நல்ல சாப்பாடு கொடுக்கணுமே, நல்ல துணிமணி கொடுக்கணுமே, உன்னை நல்லா படிக்க வைக்கணுமேன்னு ஒவ்வொரு நிமிஷமும் உன்னை நினைச்சு நினைச்சு உருகிட்டு இருக்கேன். ஆனா நீ என்னை பத்தி கொஞ்சம் நினைச்சு பாத்தியா? என்ன குறை வச்ச உனக்கு? என் சக்திக்கு என்ன முடியுமோ அந்த அளவுக்கு நான் உன்னை நல்லா வச்சிருக்கேன். பாக்குறல எந்த அளவுக்கு நான் அலைஞ்சு சம்பாதிக்கிறேன்னு. உனக்கு என்ன பிடிக்கலையா? என் மேல உனக்கு பாசமே வராதா? சொல்ற. வேணாயா, எதுக்கு பாசம் வரணும்? நான் யார் மேல ரொம்ப பாசம் வைக்கிறேனோ அவங்க என்ன அண்ணாத்தே விட்டுட்டு போயிடுறாங்க. எங்க அம்மானா எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவங்கதான் எனக்கு சோறு விட்டுவாங்க, எனக்கு கட்டி பிடிச்சி தூங்குவாங்க. இப்ப அந்த அம்மா, அதனாலதான் நீ பாசமா பழக பழக எனக்கு பயமா இருக்கு. போதும், இதுக்கு மேல பழகிட்டு அப்புறம் பிரியணும்னா என்னால தாங்க முடியாது. நான் அப்பாவை பார்த்ததில்ல, நான் அப்பாவோட பாசத்தை உங்ககிட்ட பார்த்துட்டேன், அது போதும். வரேன் சார். சின்ன ரோஜா சின்ன ரோஜா முள்ளில்லாத சின்ன ரோஜா. குழந்தைகள்லாம் ரொம்ப தூரம் கஷ்டப்பட்டு நடந்து போய் படிச்சுட்டு வராங்களே, நம்ம காலனிக்கு சொந்தமா ஒரு பள்ளிக்கூடம் கட்டின ஸ்கூல் நடத்துறதுல சும்மாவா? சொல்லி கொடுக்கறதுக்கு அழகான டீச்சர் வேணா? அதோட முக்கியம் டீச்சர் இல்லாம எப்படிங்க? பெஞ்சு வேணும், நாக்காளி வேணும் சொன்னா அதுல ஒரு அர்த்தம் இருக்கு. பொம்பளை டீச்சர் பத்தி பேசிட்டு இருக்க. இது பார், நான் நடத்துற ஸ்கூலுக்கு பொம்பளை டீச்சரே கிடையாது. அதெல்லாம் சரிங்க, செலவு அதிகமாகுமே, எல்லாரும் ஒத்துக்கணும்ல. அதை பத்தி நீங்க ஏங்க கவலைப்படுறீங்க? நான் எல்லார்த்திட்ட பேசி சம்மதிக்க வைக்கிறேன். முதல்ல ஜோசியரை பத்தி இதை பத்தி பேசலாம் வாங்க. இவ்வளவு பெரிய காலனிக்கு ஒரே ஒரு டாய்லெட் இருக்கு, தினமும் சொம்பும் வாரி வச்சு நிக்கிறது கன்றாவியா இருக்கு. இதை பத்தி நீங்க யாரும் கேட்கவே மாட்டீங்களா? என்ன இப்படி கேட்டுட்டு? புது டாய்லெட் ஒண்ணு கட்டி கொடுங்கன்னு செக்ரட்டரிட்ட எத்தனையோ தடவை கேட்டுட்டோம், அவர்தான் வாயே திறக்க மாட்டேங்கிறாரு. இல்ல இல்ல, இந்த தடவை எல்லாத்தையும் எடுத்து சொல்லி விவரமா பேசி ஒரு முடிவு கொண்டு என்ன சொல்றீங்க? நான் சொன்னேன். வாங்க வாங்க போ. வணக்கம் செக்ரட்டரி ஐயா. ரொம்ப நாளா இந்த காலனியில் உள்ள ஒரு பிரச்சனை பத்தி பேசணும்னு வந்திருக்கோம். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் எல்லாமே. அதேதான், நாங்களும் ரொம்ப நாளா அந்த காலனியில் இருக்கிற பிரச்சனையை பத்தி உங்ககிட்ட பேசலான்னு வந்தோம். நீங்க கரெக்டா வந்தீங்க. கரெக்ட்.
எப்படி இதை சால்வ் பண்ண போறேன்? என்ன பண்றது, பக்கத்திலேயே புதுசா கட்டிடுவோம். ஐயோ கைய கொடுங்க, இப்பவே எனக்கு பாதி பாரம் இறங்கின மாதிரி இருக்கு. புதுசுனா சாதாரணமா கிடையாது. பக்கத்துல 4 ரூம். ஒவ்வொரு ரூம்லயும் ஒரே நேரத்துல 25 பேர் உட்காரலாம். ஒரே நேரத்துல 25 பேரா? ஆ. அதுவும் பக்கத்துல ஒரே ரூம்லயா? ஆமா. என்ன உளறேன்? என்ன வளர்றது, எல்லா இடத்துலயும் இப்படித்தான் இருக்கு. எல்லா இடத்துலயும் இருக்கா? விசாரிங்க. என்ன அது, அந்த 25 பேர்ல ஒரு ஆளா உங்களால உட்கார முடியுமா? ஐயா, நான் எதுக்கு இனிமேல் உட்காரணும்? நான் தான் எப்பவே முடிச்சிருந்தேன். அதான் ஃப்ரீயா பேசுறேன். வாட்டர் மேட்டர் கேளுங்க. வாட்டர் மேட்டர் கேக்குறேன் இரு. தொட்டி கிட்டி கட்ட போறீங்களா இல்ல தண்ணி கையிலேயே கொண்டு வரணுமா? ஐயா, எதுக்கு அசிங்கமா தொட்டியெல்லாம் கட்டணும்? நல்லா காஸ்ட்லியா அழகா ஒரு எவர் சிலர் கேன் வாங்கி ஒரு ஸ்டூல் மேல வச்சிருவோம். எவர் சிலர் டம்ளர்ல ஒரு செயினை போட்டு விட்டுருவோம், எல்லாரும் யூஸ் பண்ணிக்கிட்டோம். என்னது, செயின்ல தம் தூண்ட டம்ளர் கோர்க்க போறேடா? பத்தாதே. இத பாருங்க, நம்மால என்ன சௌரியங்கள் பண்ண முடியுமோ அதுதான் பண்ண முடியும். அப்புறம் வாட்டர் கேன்ல தண்ணி கொண்டு வரது, பிஸ்லரி பாட்டில் கொண்டு வரதெல்லாம் அவங்க சௌரியம். ஆனா இத பாருங்க, பிளாக் போர்டு மட்டும் ரொம்ப அழகா வைக்கணும். பிளாக் போர்டு எதுக்கியா? ஆனா எவன் வந்தா எவன் வரலன்னு தெரிய வேணாமா? என்ன சொல்றேன்? வந்தா வரப்போறான், முடிஞ்ச உடனே போறான். இதுல என்ன கணக்கு? இல்லைங்க, எதுலயும் ஒரு டிசிப்ளின் வேணும். அப்புறம் இவனுக்கு வந்து பொம்பளை டீச்சர் வைக்கணும்னானுங்க. நான் சொல்லிட்டேன் தெளிவா, அதெல்லாம் முடியாது. நல்ல ஒரு ஆம்பளை டீச்சர் வைக்கணும். அப்பதான் பெண்ட் எடுத்து சொல்லி தருவாங்க. யோ, இதுக்கு எதுக்கியா டீச்சர்? இதெல்லாம் தானா வரணும்யா. யோ, தானா எல்லாத்துக்கும் வந்திருந்தா நாடு எப்பவே முன்னேறி இருக்குமே. இதெல்லாம் தேவையில்லாத மேட்டர். வழக்கம் போல கல்ச்சரலாம பேச ஆரம்பிச்சிட்டேன். என்னத்தையோ கட்டி தொலைங்கோ, ஆனா டோரை மட்டும் ஸ்ட்ராங்கா ஃபிட் பண்ணுங்க. கதவே கிடையாது. என்னது? கதவே கிடையாதா? ஆமா, பக்கத்துல உட்கார்றதே பாவம் நினைக்கிறவனா கதவு இல்லைன்னா விளங்கும். என்ன அர்த்தம் எல்லாம் பேசிட்டீங்க? அங்க வந்து எவன் எதை திருடிட்டு போக போறான்? ஒரு பிரைவசி. பிரைவசி வேணும்னா நீங்க பணம் செலவு பண்ணி டியூஷன் வச்சு கத்துக்க வேண்டியதுதான். இதுக்கு டியூஷனா? அதானே. என்ன இது? இந்த பாருங்க, இவ்வளவு கண்டிஷன்ல டாய்லெட் கட்டுறதுனா எங்களுக்கு டாய்லெட்டே வேண்டாம். டாய்லெட் பத்தி பேசிட்டீங்க. ஆமா. ஏயா, நம்ம காலனி பசங்க ரொம்ப தூரம் நடந்து போய் கஷ்டப்பட்டு படிச்சுட்டு வர்றாங்களே, புதுசா ஒரு பள்ளிக்கூடம் கட்டலாம்னு பேசிட்டு இருந்தா நீங்க டாய்லெட் பத்தி பேசிட்டீங்க. பள்ளிக்கூடத்தை பத்தியா பேசுனீங்க? என்னையா? நான் முதல்லயே சொன்னேன் காணும், இவர்தான் கன்ஃபியூஸ் பண்ணிட்டார். ஏண்டா தம்பி, ஆரம்பத்திலே ஓபனா டாய்லெட் சொல்லியிருந்தா இவ்வளவு கன்ஃபியூஷன் வந்திருக்குமா? எல்லாத்துக்கும் நீ தான் காரணம். கமலா, லீவ் லெட்டர் கொடுத்துருவாண்ணா. ஆஹா, ராஜிராபா லெட்டரே கொடுத்துடு.